மாப்பிள்ள வயசோக என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல மச்சான், மாசம் 30,000 சம்பளம் வாங்குறவனும் இஎம்ஐ இருக்கு கமிட்மெண்ட் இருக்கணும் புலம்புறான். மாசம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறவனும் இஎம்ஐ இருக்கு கமிட்மெண்ட் இருக்கணும் புலம்புறான். அப்ப யாரு தானே கடன் இல்லாம நிம்மதியா இருக்கிறீங்க? என்னடி முட்டை போட்டியா? முட்டை போட்டியா இல்லையாடி? மதியாஞ்சிடி முட்டை போடு. சாயந்தரம் ஆச்சு முட்டை எங்கடி? இருட்டியா போச்சுடி, இன்னுமா முட்டை போடல? நாளைக்கு நான் போடுறேன் உனக்கு கறி கடையில. எவ்வளவா நாம தினமே அரசாலும் திருப்தியே அறியாதவங்க 2 பேரு. ஒன்னு நமக்கு வச்ச பொண்டாட்டி, இன்னொன்னு நமக்கு வச்ச மேனேஜர். மச்சான் இன்னைக்கு என்ன கிளம்புதான் கேட்டேன். அதுக்கு அந்த நாயே இன்னைக்கு வெள்ளி நாளைக்கு சனி, ஜெயிக்க போறது யானி அப்படின்னு சொன்னுச்சு. அந்த மாசம் நாளைக்கு ஞாயிறு உன் சபாசமே உனக்கு 2 சேர்ந்துவதை விட பிரியாணி சாப்பிட்டு தூங்குவதையே மேல். மச்சான் வாடா டான்ஸ் ஆடலாம். ஆச்சி சந்தன கட்ட ஆட்டம் தாக்குண்டே நீடா வாடா மொத்த டே அட முந்திரி கொஸ்தா டே வாழ மட்டே இப்போதான் முந்திரி கொத்த ஈகலே டாட்டு கட்ட பீட்டி சார் தலையில சொத்த இப்போடா. எப்படியாவது போதி தர்மர் மாதிரி தற்காப்பு கலையை கத்துக்கணும். கத்துக்கிட்டு என் கண்ணாலிய எல்லாத்தையும் கவர் பண்ணணும். கேமரா வேங்கடி கொண்டோர பைத்தியகாரி. வீட்டுக்கு மூத்த பிள்ளையா பிறந்துட்டா வேலைக்கு போகணுமா? கடைக்குட்டியா பிறந்தா கடைக்கு போகணுமா? ஏண்டா அப்ப நடுவுல பிறந்தவங்க என்ன நடு ரோட்டுக்கு போவாங்களா? என்னடா இது? போன மாசம் 45 கிலோ இருந்தேன், இந்த மாசம் 50 கிலோ இருக்கேன். நான் போட்டிருக்க சட்டை சைஸும் மாறல, பேண்ட் சைஸும் மாறல. என்னவா இருக்கும்? அப்ப கண்டிப்பா நமக்கு அறிவு தான் வளர்ந்துருக்கும். இன்கிரிமெண்ட் கேட்டா நீ என்ன வேலை செஞ்சு கிறிஸ்டன்னு கேக்குறாங்க. லீவ் கேட்டா நீ இல்லாம வேலை எப்படி நடக்கும் கேக்குறாங்க. சரி வேலையோட நின்றுவான்னு சொன்னா அப்படியே போயிட்டு வான்னு சொல்லுவாங்க.